இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் யார் என்ற ஒரு கேள்வியை அவரை சந்திக்க வந்தவர்கள் கேட்கின்றார்கள். அவர் என்ன பதில் சொல்கின்றார் என்று பாருங்கள். முதலிலே நான் மெசியா அல்ல என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நீர் எலியாவா என்று கேட்கின்றார்கள். அதுவும் நான் அல்ல என்று மறுமொழியாக அவர் கூறுகிறார். பிறகு நீர் யார்தான், நாங்கள் பதில் சொல்ல வேண்டுமே என்று கேட்டபொழுது ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்கிறது என்று எசையா என்னை பற்றித்தான் சொன்னார் என்று தன்னுடைய இருப்பு நிலையை யார் என்ற அடையாளத்தை அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நான் மெசியா அல்ல என்று மிக தெளிவாக திருமுழுக்கு யோவான் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த திருமுழுக்கு யோவானை அவர்கள் எப்படி நினைத்தார்கள், யாராக நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர் மெசியாவாக வந்திருக்கின்றார், அவர்தான் நாம் காத்திருந்த நபர் என்று அவரை எதிர்கொண்டார்கள், அவரிடம் சென்றார்கள். ஆனால் தெள்ளத் தெளிவாக அவர் சொல்கிறார், நான் இல்லை என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம், பல வழிகளிலே என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இதைத்தான் நாம் மறுத்து வாழ்கின்றோம். நான் கடவுள் என்ற நிலையில் இல்லை, கடவுளை சார்ந்தவனாக நான் இருக்கின்றேன். எனவே இந்த சார்ந்த நிலையில் நான் இருக்கின்ற பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியாது, இறைவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற அந்த சார்பு நிலை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த தாழ்ச்சி என்று சொன்னாலே இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக அவரை சார்ந்தவராக இருக்கின்றாரோ, அவ்வாறே ஆண்டவர் இயேசுவும் தந்தை கடவுளை சார்ந்தவராக இருக்கின்றார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி என்று சொல்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, he made himself nothing என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் இயேசு எவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு அருமையான போதனைகளை எல்லாம் செய்திருக்கின்றார்களே, அதையெல்லாம் நாம் நத்திங், ஒன்றுமில்லை என்று நாம் சொல்வோமா? இல்லை. அவர் ஆற்றிய புதுமைக்கும் போதனைக்கும் இன்றைக்கும் ஒப்புமை யாரும் கிடையாது என்ற வகையிலே அவர் சிறப்பான போதனையையும் புதுமையையும் மாற்றினார். ஆனால் அவர் எதிலே தம்மை வெறுமையாக்குகிறார் என்று சொன்னால், கடவுள் தன்மையில் விளங்கிய அந்த நிலையிலிருந்து அவர் இறங்குகிறார். அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன்னையே தாழ்த்துகிறார், மனித நிலைக்கு வருகிறார், அடிமையின் கோலம் பூணுகின்றார். இதைத்தான் பவுலடியார் சொல்கின்றார். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவான் இப்பொழுது என்ன சொல்கிறார்? நீர் யார் என்று கேட்டபொழுது நான் மெசியா அல்ல என்று மிக தெளிவாக அவர் சொல்கின்றார். ஒருவேளை திருமுழுக்கு யோவான் தன்னை மெசியாவாக நினைத்து கொண்டு கூட நடந்திருக்கலாம், மக்களிடையே உலா வந்திருக்கலாம், அவர் பல்வேறு வழிகளிலே மக்களுடைய மதிப்பையும் நல்லெண்ணத்தையும் பெற்றிருக்கலாம். ஆனால் தான் யார் என்று தெளிவாக தெரிந்திருந்தார். எனவே நான் மெசியா அல்ல என்று மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்கின்றார். அடுத்த ஒரு கேள்வி, அப்படி என்றால் நீர் இறைவாக்கினர்கள் ஒருவரோ எலியாவோ? ஏன் எலியா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மெசியாவினுடைய வருகைக்கு முன்பாக இறைவாக்கினர் வருவார். அவர் எலியா என்ற இறைவாக்கினர். ஏனென்றால் எலியா இறந்து அடக்கம் செய்யப்படவில்லை, மாறாக அவர் எரிகின்ற குதிரை தேரிலே அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். எப்படி அவர் ஏறினாரோ அவ்வாறே இறங்கி மீண்டும் வருவார். மெசியாவுக்கு முன்னோடியாக அவர் வந்து நம்மை தயாரிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எனவே தான் அவர் வருவார், எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவார், மெசியாவுக்கு தயார் செய்வார் என்று சொல்லி நினைத்தார்கள். அப்படி என்றால்
இந்த திருமுழுக்கு யோவான் எலியாவாக இருப்பாரோ என்று சொல்லி, நீர் எலியாவா அல்லது இறைவாக்கினரா என்று கேட்டபொழுது அவர் அதற்கும் இல்லை என்று பதில் சொல்கின்றார். காரணம் என்ன? அவர் உண்மையிலேயே நான் யார் என்று அறிந்திருந்ததனால் அவர் எலியா என்ற அந்த ஒரு நிலையில் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே மூன்றாவதாக வருகிற பின் யார்தான் நீர், நாங்கள் போய் சொல்ல வேண்டுமே என்று சொன்னதற்குத்தான், ஆண்டவருக்காக நான் ஒலியாக வந்தேன், அவரை வருகைக்காக முன் தயாரிப்பாக வந்தேன் என்று தன்னை பற்றி அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள்தான் மேலானவர், கடவுள்தான் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர், கடவுள்தான் முக்கியவர். எனவே இந்த கடவுள் என்பவரை முன்னிறுத்தி நாம் அதற்கு பின் நிற்கின்றோம் என்பதை உணர்ந்த வகையிலே அவருக்காக நான் குரல் கொடுக்க வந்திருக்கின்றேன். ஆயத்தப்படுத்துங்கள், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று வெறும் குரலாக, வெறும் அறிவிப்பாளராக, முன் தயாரிப்பாளராக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவுக்காக 3 வழிகளிலே சாட்சியமாக இருந்தார். சாட்சியம் என்று சொன்னால் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தான் யாருக்காக இருக்கிறோமோ அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு சான்று பகர்வது என்பதுதான் சாட்சியம். எப்படி இந்த திருமுழுக்கு யோவான் 3 நிலைகளிலே அவர் சாட்சியமாக இருந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே அவர் ஒரு முன் தயாரிப்பாளராக இருந்தார், முன்னோடியாக இருந்தார். ஆண்டவர் இயேசு வருகிறார், மெசியா வருகிறார், எனவே மனமாறுங்கள், இந்த மனமாற்றத்திற்கான செயல்களை உங்களுடைய வாழ்விலே காட்டுங்கள், தீய வழியை விட்டு விலகுங்கள், அதனுடைய வெளி அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மனமாற்றத்திற்காகவும் அவருடைய வாழ்வினுடைய புதிய ஒரு தொடக்கத்திற்காகவும் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் வருகிறார் என்று அவர்களுக்கு அறிவித்து முதல் வழியிலே அவர் சாட்சியாக திகழ்ந்தார். இரண்டாவதாக பாருங்கள், அவர் வந்துவிட்டார் என்று தெரிந்த பிறகு அவர் என்ன சொன்னார்? அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னையே அவர் தாழ்த்தி கொண்டார். தன்னோடு வந்த அந்த சீடர்களிடம் காட்டினார். இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக அந்த திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். எனவே ஆண்டவரை சுட்டி காட்டிய ஒரு மனிதராக, முன்னோடியாக இவர் இருக்கின்றார். மூன்றாவதாக, இந்த ஆண்டவர் இயேசுவுக்காக தனது உயிரையும் கொடுக்கின்றார். உண்மைக்காக தனது உயிரையும் பணைய வைக்கின்றார். எதற்கும் அஞ்சாமல் உண்மையை உரைக்கின்ற, நேர்மையான வழியில் செல்கின்ற ஒரு சாட்சியாக இவர் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வழியில்தான், திருமுழுக்கு யோவானினுடைய வழியில்தான் நாமும் இன்றைக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். முன் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்திலே பொறுப்பான நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய் தந்தை என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பான நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய வழிகளிலே நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நெறிப்படுத்துவது, வாழ்விப்பது என்பது நம்முடைய கடமை. எனவே நாம் இறைவனுடைய குரலாக நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சமூகத்திலேயும் நாம் பணி செய்கின்ற இடங்களிலேயும் இன்றைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, எந்த ஒரு நிலையிலேயும் ஆண்டவர் இயேசு இவர்தான் என்று சுட்டி காட்டுகின்ற வகையிலே கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்ற நிலையிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை அவர் சுட்டி காட்டினாரே, அதே போன்று நம்முடைய வாழ்வும் நம்முடைய செயலும் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் எல்லாம் நான் கிறிஸ்து அவன் என்று நம்மை பார்த்து மக்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொள்கின்ற, சுட்டி காட்டுகின்ற விதமாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, உண்மைக்காக உயிரையும் கொடுக்கின்ற அந்த தைரியம் நமக்கு வேண்டும். இயேசுவுக்காக மரிக்கின்ற சாட்சிய வாழ்வு நமக்கு வேண்டும். இந்த ஒரு வாழ்வைத்தான் திருமுழுக்கு யோவான் வழியாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு செய்தியாக கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டினுடைய முதல் மாதத்தின் முதல் வெள்ளியாகிய இன்று திருமுழுக்கு யோவானை போன்று நாமும் இறைவனுக்கு சாட்சிகளாக திகழ, இறைவனுக்கு சாட்சியம் பகர ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். இந்த அருளை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக திகழ்வோம். ஆமென்.